உண்மையை எவிடன்ஸ் இல்லாம பண்ணுங்க. ஊர் உலகமே இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப வாயில தூக்கி வச்சார்ல. யாருக்கு? மோகன் ரவி இருக்கார்ல, ஆமா, அவரும் கெனிஷாவும் போட்டிருந்த ட்ரெஸ் தான் அது. ஒருவேளை அவங்க துணி காய வைக்கும் போது கொடிகளத்துல இருந்து திடீர்னு வந்துட்டாங்களோ? த்ரிஷா ஆல்ரெடி ராணா கூட இருக்கு. ஒருவேளை ஓசியில வாங்கி வந்துட்டாரா விஜய்? ஜெயம் ரவி கிட்ட இருந்து வேஷ்டி சட்டை வாங்கிட்டாரு. கெனிஷா கிட்ட இருந்து த்ரிஷா எப்படி வாங்கினாங்க? விஜய்க்கு தெரியாமையே த்ரிஷாவை ரெடி பண்ணி கார்ல அனுப்பிச்சாங்களா திமுக காரன். ஓட்டை பிரிச்சு நாம முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த சதியை நடத்திருக்காங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஓட்டை பிரிச்சு த்ரிஷா வீட்டுல குதிச்சிருக்காரு விஜய். அது உங்களுக்கு தெரியல? த்ரிஷா திமுகவுடைய ஸ்பை அப்படிதாங்க சொல்றாங்க. எதுக்கு அப்போ உங்க ஸ்பை கூட உங்க தலைவர் தொடர்புல இருக்காரு? கல்யாணம் கல்பாத்தி சுரேஷ் அவங்க பையனுக்கா இல்ல விஜய் த்ரிஷாக்கா? ஆல் இந்தியா இவர் தான் வாண்டடா போய் மாட்டிக்கிட்டாரு. நான் த்ரிஷாவை தான் வச்சுட்டு இருக்கேன். அப்போ கட்சியில கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவி கொடுத்துருவீங்களா த்ரிஷாவுக்கு? மக்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன வீடு கொடுத்துருக்காங்களா? நாங்க சின்ன வீடு கொடுப்போம். தமிழ்நாட்டு மக்கள் தான் நானு தான் தமிழ்நாட்டு மக்கள். என் மேல ஒரு அவதூறு பரப்புறீங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவதூறு பரப்புறீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்க தலைவர் ரெண்டு வச்சு தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்தல, கேவலம். என்ன கொச்சப்படுத்த? விஜய் சங்கீதா போட்டோ வச்சு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து புடுங்கி இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. போட்டோ வச்சுக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு, பொண்டாட்டி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல. நடுப்புற அண்ணன் இங்கிட்டு சங்கீதா அண்ணி, இங்கிட்டு திருச்சா அண்ணி நிப்பாட்டி பேனர் அடிக்கல, கட் அவுட் ஏத்தி வைக்கல. எங்க அண்ணி ஜெயலலிதா, எங்க தலைவர் தான் எம்ஜிஆர். செங்கோட்டையன் அப்போ த்ரிஷாவை என்ன கூப்பிடுவாரு? சின்ன அண்ணின்னு கூப்பிடுவாரா, பெரிய அண்ணின்னு கூப்பிடுவாரா? எங்க தலைவருக்கு செங்கோட்டையன் சின்ன மாமனார். சின்ன மாமனாரா? இங்க சின்ன மாமா, அங்க பெரிய மாமா. ஆக மொத்தம் தாவேக்கல எல்லாம் மாமாங்களாவே இருக்காங்க. உங்க தலைவர் நான் தான் த்ரிஷா வச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே த்ரிஷா தான் அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிருக்காரு. அதுக்கு ட்ரீட் வைங்கன்றேன். சார் வணக்கம். வணக்கம். சொன்னீங்க 2 அண்ணி எங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்க. சொன்ன மாதிரியே உங்க அண்ணன் இன்னொரு அண்ணிய கூட்டிட்டு வந்துட்டாரு, பகிரங்கமா கூட்டிட்டு வந்துட்டாரு. எப்படி நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது? அதாவது இதுக்கு மேல ஒரு மனிதன் உண்மையா இருக்க முடியுமா? உண்மையே இல்லையே. உண்மையா இல்லையா? ஹலோ, ஓப்பன் புத்தகமா எங்க தலைவர் ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கையை காட்டியிருக்கு. பத்திரிகைக்காரன் அத்தனை பேரும், ஆமா, அவங்க என்னது என்னோட அண்ணி வரைக்கும் ரகசியத்தை சொல்லிடுவேன், எந்த நடிகைன்னு சொல்லிடுவேன். பத்திரிகைக்காரன் எல்லாம் இதுவா அதுவா அப்படியா இப்படியான்னு என்னெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஊர் உலகமே இப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப தெரியுதுல, வாயில தூக்கி வச்சார்ல. யாருக்கு? ஓ, கை சப்புனாரா? கை சப்புனாரா? ஹலோ, மனநிலை எல்லாரும் குழந்தைங்களா இருக்கீங்க, எல்லாம் கை சூப்பிக்கிட்டு. ஆமா, வளர்ந்து வாங்க. உலகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது? அதான் நேத்து பார்த்தோமே, ஒரே ஜோடியா வராங்க, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சங்கீதா. ஆனா அதை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம கேஷுவலா ஜோடியா சிரிச்சுக்கின்னு ஒரே கலர் மேட்சிங் ட்ரெஸ் வேற போட்டு வராங்க. மேட்சிங்கா போட்டு வந்தாங்கன்னா மேட்சிங்கா போட்டு வரக்கூடாதா என்ன? போட்டு வரலாம், ஆனா விஜயும் த்ரிஷாவும் போட்டு வந்தது இங்க பேசும் பொருளா இருக்கு. ஆக்சுவலா அந்த ட்ரெஸ் அதுக்கு முன்னால யூஸ் பண்ண ட்ரெஸ், அது தெரியுமா? ஓ, இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஃபங்க்ஷன் போட்டு போயிருக்காங்களா? ஹலோ, ஜெயம் ரவி, மோகன் ரவி இருக்கார்ல, ஆமா, அவரும் கெனிஷாவும் போட்டிருந்த ட்ரெஸ் தான் அது. ஆமா, அவங்க போட்ட ட்ரெஸ்ஸா? அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸானா? நீங்களாம் அடுத்தவங்க சட்டை வாங்கி போட்டு போனது பழக்கம் இல்லையா? அடுத்தவங்க சட்டை போடலாம் சார், ஆனா விஜய்க்கு எப்படி மோகன் ரவி ட்ரெஸ் கிடைச்சது? ஒருவேளை அவங்க துணி காய வைக்கும் போது கொடிகளத்துல இருந்து திடீர்னு வந்துட்டாங்களோ? அதாவது வேற ஆளா இருந்தான்னா வேற மாதிரி நடந்திருக்கும். என்ன எங்க தலைமை என்ன துணி திருறவனா? அவங்க போட்டு இருக்காருன்றீங்களா? ஹலோ, அவங்கள்ட்ட ஓசி வாங்கி போட்டு போனது பழக்கமே இல்லையா நீங்க? ரூம் மெட்ல எல்லாம் யார்த்தையுமே ஓசி வாங்கி போட்டது இல்ல? இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல, நாங்க பழகி இருக்கோம். ஆமா, இப்ப ஒரு 4 நாளா கோட்டெல்லாம் போட்டு இருந்தேன்னா அது என்ன யாரு கோட்டு சார்? அப்படின்னா
நீங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்குறீங்க, ஓகே. த்ரிஷா ஆல்ரெடி ராணா கூட இருந்தது. ஒருவேளை ஓசில வாங்கிட்டு வந்துட்டாரா விஜய்? ஆல்ரெடி புரியல எனக்கு. த்ரிஷா ஆல்ரெடி ராணா கூட தானே இருந்தாங்க. அவர்கிட்ட இருந்து ஓசில வாங்கிட்டு வந்துட்டாரா விஜய்? ஜெயம் ரவி கிட்ட இருந்து இந்த சட்டை வாங்கிட்டு வந்த மாதிரி. ஏங்க ம். ஜெயம் ரவியும் கெனிஷாவும் ஒரே மாதிரி அதே கலர் அதே விஷயம் போட்டிருந்தாங்க. ம். இவங்களும் அதே கலர் அதே விஷயத்த அங்க இருந்து வாங்கிட்டு போட்டுட்டு வந்திருக்காங்க. அது எப்படி இது வாங்குறது? எனக்கு தெரிஞ்ச ஏங்க கேட்டா கொடுக்க மாட்டாராங்க. ஏங்க எங்க தலைவன் கேட்டா ஏங்க நீங்க போய் கேட்டாதான் கொடுக்க மாட்டாரு. ம். ஆனா எங்க தலைவன் கேட்டா கொடுப்பாரு. இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரு, இது பண்றாரு. அடுத்தவங்க வீட்டுல போய் பிச்சை எடுக்கிறாரு வேஷ்டி சட்டைக்கு. வெக்கமா இல்ல? ஆஹ், ம். பணம் சம்பாரிச்சா ம். ஷூட்டிங்ல கூட தான் விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ம். ஜட்டி வரைக்கும் யார் வாங்கி கொடுக்குறா? யார் வாங்கி கொடுக்குறா? ப்ரொடியூசர் வாங்கி கொடுக்குறான். ம். எங்க தலைவனுக்கு மட்டும்தானா? எல்லாம் பெரிய பெரிய ஹீரோ வரைக்கும் எவன் வாங்கி கொடுக்குறான்? ஜட்டி வரைக்கும் யார் வாங்கி கொடுக்குறா? ப்ரொடியூசர் தானே வாங்கி கொடுக்குறான். ப்ரொடியூசர் வாங்கி கொடுக்கறதானே ஒவ்வொரு ஹீரோ போட்டுக்கிறான். அப்ப மத்த ஹீரோக்கெல்லாம் போடுறதுலாம் உங்களுக்கு தான் தெரியல. ஏன் தலைவன் போட்டுக்கிறது? சரி, ஓகே. ஜெயம் ரவி கிட்ட இருந்து வேஷ்டி சட்டை வாங்கிட்டாரு. கெனிஷா கிட்ட இருந்து த்ரிஷா எப்படி வாங்கினாங்க? யாரு மாட்டி விட்டா? யாரு கட்டி விட்டா? யாரு கட்டி விட்டாவா? ம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியலன்னு தான் சார் உங்ககிட்ட கேக்குறேன். சாரி வேரிங் அப்படின்னு ஒரு மேன் இருக்கானு. சாரி வேறயா? சாரி வேறையா? இல்ல ஒரே சாரி தானே கட்டியிருந்தா? ஏன் ஜாக்கெட் வேறன்னு சொல்லுங்களேன். ஆமா, அது கூட வேறதான். சாரி வாங்கிக்கலாம், ஜாக்கெட்டுக்கு பொருந்தணும். புரியுதுங்களா? கெனிஷா கொஞ்சம் குண்டா இருப்பாங்க, இவங்க அண்ணி கொஞ்சம் சின்னதா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. ஆமா, புரியுதுங்களா? அதனால ஜாக்கெட் வேற மாத்திக்கிட்டது. ஓகே ஓகே. ஆமா. உடனே கேட்பீங்களா அந்த ஜாக்கெட்ல ஏதாவது கதை இருக்குமா? ஆமா, கரெக்ட் தான். ஏன்னா கெனிஷா அவங்க போட்ட கலர் வேற, இவங்க போட்ட கலர் வேற. சிவப்பு கலர்ல ம். திமுக அமுச்சு விட்டுருக்காங்க. திமுக இது கூட மாட்டி விடுறாங்க. ஏன் ஜாக்கெட் மாட்டி விட மாட்டாங்களா? மாட்டி விட்டு பார்த்தது இல்லையா? இல்லையே. அதான் இன்னொரு விஷயம் கூட சொல்றாங்க சார். என்ன சொல்ற? விஜய்க்கு தெரியாமையே த்ரிஷாவை ரெடி பண்ணி கார்ல அனுப்பி வச்சாங்களா திமுக காரங்க, சதி செஞ்சாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? ஓட்ட பிரிச்சு நாம முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த சதியை நடத்திருக்காங்கிறது இப்பதான் எனக்கு தெரியுது. ஓட்ட பிரிச்சு த்ரிஷா வீட்டுல குதிச்சிருக்காரு விஜய், அது உங்களுக்கு தெரியல? ஓட்ட பிரிச்சு த்ரிஷா வீட்டுல குதிச்சிருக்காங்களா? இல்ல, ஓட்ட பிரிச்சு சிஎம் ஆகணும் நீங்களே, ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கி இருக்கிறார் விஜய்ன்ற. த்ரிஷா வீடு ஓட்டு வீடு தான் தெரியுமா? அதான் சொல்றேன். அது எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க ஓட்ட பிரிச்சு அப்படின்னு. அந்த ஓட்டை பிரிக்கும் போது இந்த ஓட்டை பிரிக்க மாட்டாரா விஜய்? ஹலோ, நான் சொல்றது திமுக காரங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக திட்டம் போட்டு த்ரிஷாவை உள்ளார இறக்கி எங்க தலைவனை தனி பெரும்பான்மையை ஜெயிப்போன்னு சொல்லி விடு, யாரு கூட கூட்டணி வச்சுக்க வேணாம், நீ தனியாவே நில்லுன்னு சொல்லி ஓட்டு பிரிக்கிற வேலைக்குதான் எங்க தலைவன் உள்ளார வந்திருக்காராம். ஓ, அப்போ த்ரிஷா திமுகவுடைய ஸ்பை அப்படிதாங்க சொல்றாங்க. எதுக்கு அப்போ உங்க ஸ்பை கூட உங்க தலைவர் தொடர்புல இருக்காரு? கட் பண்ணிக்கலாம்ல. எங்க தலைவர் வெள்ள மனசுங்க, புரியுதுங்களா? எல்லாத்தையும் நம்புறாரு, எல்லாத்தையும் நம்புற அளவுக்கு தான் இருக்கிறாரு. சரி, அவர் எல்லாத்தையும் நம்பர் இருக்கட்டும். அந்த ஏதோ வேஷ்டி சட்டை சாரி வேரிங் அதெல்லாம் சொன்னீங்களே, அது இன்னும் சொல்லவே இல்லையா ஃபுல்லா? அப்படின்னா என்ன? அதான் ரீசெண்டா கல்யாணத்துக்கு எல்லாம் போயிருக்கீங்களா? பெரிய இடத்து கல்யாணத்துக்கு எல்லாம் போனீங்களா? சரி, யாரு கட்டி விடுவாங்களா? யார் கட்டி விடுவா? அவங்க நாத்தனாரு, அவங்க அம்மா, தங்கச்சிங்க அப்படிதான் கட்டி விடுவாங்க. எந்த காலத்துல இருக்கீங்க? என்ன சார், அதானே சார் வழக்கம். நடப்பு உலகம் என்ன என்ன சாரி பேரிங் மேன் அப்படின்னே ஒருத்தன் வருவான், புரியுதுங்களா? ஆமா, அவன் நீங்க சொல்றது மாதிரி அத்தை மாமா மச்சனை இது நீங்க எல்லாம் கட்டக்கூடாது, அவன் கட்டுவான். ஆமா, அவன் அழகா கட்டி விடுவான் தெரியுமா? அவன் கட்டி விட்டா அப்படி முந்தானைய தூக்கி இப்படி போட்டு பின்னுங்கன போட்டு விட்டான்னா அவ்வளவு கண்ணாடியில பாக்குறப்ப சீரியஸா சொல்ற தேவதை மாதிரி இருக்கும். அப்ப த்ரிஷாக்கு விஜய் கட்டி விடலையா சாரி? புரியல. இல்ல, நீங்க சாரி வேறையும் கட்டி விட்டாரு வேற ஒருத்தர் நீங்களே, அப்ப த்ரிஷாக்கு யார் தான் கட்டுது? ஏங்க சேலை கட்டுறதுக்குன்னே ஒருத்தன் வருவான், அவன் கட்டி விட்டுருப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க தலைவர் சேலை கட்டி விட்டாருன்னா புரியல. இல்ல, ஒரு எங்க தலைவர் சேலை கட்டிட்டு தான் சுத்திட்டு இருக்காரா? சேலை கட்டுற வேலை பார்த்துதான் காசு சம்பாதிச்சிட்டு இருக்காரா? ஒரு தடவை ஒருத்தன் சேலை கட்டி விட்டானா எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 1 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு எங்க தலைவன் சுத்திட்டு இருக்காரா? சேலை கட்டுறதுக்கு 1 லட்சமா சார்?
உண்மையிலேயே தெரியுமா தெரியாதா? இல்ல எனக்கு தெரியாது சார் உண்மையிலேயே. இப்ப எல்லாம் சேலை கட்டி விடுறதுக்குன்னே சம்பளத்துக்கு ஆளு. புரியுதுங்களா? கல்யாணத்துல ரிசப்ஷன், கல்யாண டேட்டு அப்படின்னு பேக்கேஜா பேசிப்பாங்க. கிட்டத்தட்ட அதிகபட்சமா 1,00,000 ரூபாய் சம்பளம் வந்தாங்க. சரி, கல்யாணம் கல்பாத்தி சுரேஷ் அவங்க பையனுக்கா இல்ல விஜய் த்ரிஷாக்கா? எதுக்கு 1,00,000 ரூபாய் ஊத்தி சாரி கட்டணும்? யாருக்கு ஆக்சுவலா கல்யாணம் நேத்து? ஏங்க புரியாதா? ஒருத்தவங்க கல்யாணத்துக்கு தானே போனாங்க. யாரு கல்யாணம்னு கேக்குறீங்க? ஆமா சார், கல்யாணத்துக்கு போறதுக்கு இன்னும் இவங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரி 2 பேரும் பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பட்டு புடவை கட்டின்னு போறாங்களே. யாருக்கு கல்யாணம் ஆக்சுவலா எனக்கு தெரியல. விஜய் பண்ணாதான் என்ன? அப்படியே பண்ணாதான் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்படியே பண்ண எங்களுக்கு பிரச்சனை இல்ல சார். ஓப்பனா சொல்லுங்க. எதுக்கு சொல்லணுங்கிறான் சார்? சங்கீதா அவங்க வாயை அடைச்சோம்ல, எல்லாரும் வாயை அடைச்சோம்ல, கண்ணா புண்ணான்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, என்னென்ன பேசிட்டு இருந்தாங்க. அந்த மேடம் டீசென்ட்டா நடிகை பேரை சொல்லாம தான் போயிட்டாங்க. ஆனா வாலண்டரியா இவர் தான் வாண்டடா போய் மாட்டிக்கிட்டாரு. நான் திரிஷாவை தான் வச்சுட்டு இருக்கேன், திரிஷா தான் சங்கீதா சொன்ன நடிகை அப்படின்ட்டு இவரே வாலண்டரியா போய் மாட்டிக்கிட்டாரு. எதுக்கு மாட்டணுங்கிற? நாங்க தெளிவா சொல்றோம். ஆமா, என்ன பண்ணுவீங்க? எங்களோட எங்க தலைவர் எம்ஜிஆர், எங்க திரிஷா ஜெயலலிதா. இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஜெயலலிதாவா? இப்படிதானங்க எம்ஜிஆர் கூட ஜெயலலிதா போயிட்டு இருந்தாங்க. ஓ ஆமா. அப்போ கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்துருவீங்களா திரிஷாவுக்கு? அப்புறம் அவங்க கொள்கை பரப்பு செயலாளர் வந்ததுக்கு அப்புறம் தான் இதே தேர்தல் அறிக்கையை நாங்க படிக்க போறோம். அப்படியா? ஆமா. இது வரைக்கும் தேர்தல் அறிக்கை நாங்க படிச்சு காட்டணுமா? இல்ல, அவங்க படிக்கணுங்கிறதுக்காக வச்சிருக்கோம். சரி, அப்படி உங்க கொள்கை தலைவி என்ன கொள்கை அறிவிப்பாங்க? என்ன கொள்கை அறிவிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எங்களுக்கு தெரியலையே. நீங்க இது வரைக்கும் கொள்கைன்றத சொன்னதே கிடையாது. அதான் இது வரைக்கும் யோஜனா வீடு, அந்த வீடு, இந்த வீடு பிஜேபி காரன், திமுக காரன், நலவாரிய வீடு, அந்த வீடு, இந்த வீடு. ஆனா எவனாவது மக்களுக்கு வீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன வீடு கொடுத்துருக்காங்களா? இல்ல. நாங்க சின்ன வீடு கொடுப்போம். சின்ன வீடு கொடுப்பீங்களா? இதுதான் உங்க கொள்கையா? என்ன இதுதான் கொள்கையானா? சின்ன வீடு எப்படி சார்? அதான் உங்களுக்கு நீங்க முஸ்லிம் கண்ட்ரில அட் ஏ டைம்ல நீங்க திருமணத்துக்கு எல்லாம் போய் பார்த்தது இல்லையா? ஒரே மேடையில 5 பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணுவான். அந்த மனிதன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பான். சார், அந்த கல்ச்சர் வேற, இந்த கல்ச்சர் என்ன? அந்த கல்ச்சர் வேற, இந்த கல்ச்சர் வேற. மனுஷன் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதான் கல்ச்சர். தெரியுமா? உங்க தலைவர் மாதிரியே எல்லாரும் இருக்கணும். தலைவர் மாதிரியவா? 2 என்ன 4 வச்சுப்போம். அதான் சொன்னாங்கல்ல ஒரு அம்மா, எங்க தலைவர்கிட்ட பணம் இருக்குது, 10 கூட வச்சுப்பாரு உங்களுக்கு என்னங்கிற. அதனால என்ன? அப்படியே கலாச்சாரத்தை மேம்படுத்தி கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே கலாச்சாரமா வாழ்ந்துடுறீங்களா? கலாச்சாரம் சொல்லிதான் இப்ப ரஜினி கமல் சேர்ந்து நடிக்கிற படத்துல ஜட்டியோட நிக்க வச்சீங்களா பொண்ணுங்களா? இது உங்க கலாச்சாரமா? இதெல்லாம் சீரழியாதா? எங்க தலைவன் 4 கட்டுறதெல்லாம் சீரழிஞ்சிருமோ? சார், அது பொது வாழ்க்கைக்கு வச்சதுதான் சார் பிரச்சனை. இப்ப ஒரு நடிகரா இருக்கும்போது இப்படி இந்த கான்ட்ரவர்சி வச்சுக்கீங்களேன், யாரும் பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. பொதுவெளியில தமிழ்நாட்டு மக்கள் தான் நானு தான் தமிழ்நாட்டு மக்கள், என் மேல ஒரு அவதூறு பரப்புனீங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்கள் மேலே அவதூறு பரப்புனீங்கன்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்க தலைவர் 2 வச்சு தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்தல, கேவலம். என்ன கொச்சப்படுத்த? எல்லாருமே சந்தோஷமா 2 வச்சுக்கிட்டுமே சொல்றாரு. எல்லாரும் ஒத்த வச்சுக்கிட்டு அவன் அந்த ஒண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டு எவ்வளவு மாறு அடிக்கிறான் தெரியுமா? ஆமா. திடீர்னு நடுராத்திரில கதவை சாத்தி வெளியில அமைச்சிடறாளுங்க. எங்க போய் படுப்பான்? ஒரு சின்ன வீடு இருந்தது, அங்க போய் படுப்பான்ல. அதனால சின்ன வீடு கொடுப்பீங்க. அப்புறம் சரி, ஓகே. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கா சார்? உங்க புசி ஆனந்தா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும். ஏன்னா இந்த தஞ்சாவூர்ல நடந்த மீட்டிங்ல விஜய் சங்கீதா போட்டோ வச்சு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட புடுங்கி இதெல்லாம் வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. திரிஷா வச்சுக்க அந்த போட்டோல இல்லன்னு கோவப்பட்டாரா, இல்ல சங்கீதா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டாரா? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க. போட்டோ வச்சுக்க கூடாதுன்னு தான் சொன்னாரு, பொண்டாட்டி வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல. இல்ல, அந்த போட்டோல சங்கீதா அவங்க மேடம் போட்டோ இருந்தது. ஒருவேளை திரிஷா போட்டோ இருந்தா அலோவ் பண்ணிருப்பாங்களா நான் கேக்குறேன். அப்படி கிடையாதுங்க. எந்த போட்டோவும் வச்சுக்க கூடாதுங்க. எதுவுமே எவிடன்ஸ் இல்லாம பண்ணுங்க. புரியுதுங்களா? கம்கமா யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்கிற ஊர்ல இருக்கிறோம்ல, இத சட்டபூர்வமாக்கி எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி எங்க அரசு வந்துரும், அங்கீகாரம் கிடைக்கும். இதுக்குதான் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்க. அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், சின்ன வீடெல்லாம் கொடுக்கணும், எல்லாரும் என் தலைவர் போல 2 இருக்கணும்னு நீங்க ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறீங்க. நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் ஒரு கேள்வின்னா அவரு போட்டோ புடுங்கினாரா இவரு? இதெல்லாம் ஒரு கேள்வியா? வரப்போற
கூட்டத்துல ம். வரப்போற மாநாடுகள்ல ம். சீரியஸா சொல்றேன், நடுப்புற அண்ணன் இங்கிட்டு சங்கீத அண்ணி, இங்கிட்டு திருச்ச அண்ணி நிப்பாட்டி பேனர் அடிக்கல, கட் அவுட் ஏத்தி வைக்கல, என்னன்னு கேளுங்க. ஓ, அப்ப பிளான்லாம் இருக்கு. இதுக்கப்புறம் வரப்போற பேனர் போஸ்டர்ல த்ரிஷா போட்டோ இருக்கும். திருப்பி திருப்பி நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. எங்க அண்ணி ஜெயலலிதா, ம். எங்க தலைவர் தான் எம்ஜிஆர். ம். புரியுதுங்களா? ஜெயலலிதா கோலை புடிச்சிட்டு நின்னாங்களா? ஆமா. ஆ? ஆமா, கொடுத்தாங்களா? கண்டிப்பா. அதே மாதிரி எங்க அண்ணியும் கோலை புடிச்சிட்டு நிப்பாங்க. ஓ, அப்போ அந்த வரப்போற திருச்சி மாநாட்டுல பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறீங்க, த்ரிஷா வந்து கட்சியில இருக்கிறாங்க, கொள்கை பரப்பு தலைவி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறீங்க. செங்கோலை கொடுத்து கட்சியில சேர்த்துக்கிறோம். செங்கோட்டையன் அப்போ த்ரிஷாவை என்னன்னு கூப்பிடுவாரு? சின்னம்மான்னு கூப்பிடுவாரா, இல்ல அம்மான்னு கூப்பிடுவாரா, இல்ல சின்ன அண்ணின்னு கூப்பிடுவாரா, பெரிய அண்ணின்னு கூப்பிடுவாரா? எனக்கு புரியல. இல்ல, செங்கோட்டையன் என்ன மாதிரி கூப்பிடுவாங்க த்ரிஷாவை கட்சிக்குள்ள அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. செங்கோட்டையனுக்கு எங்க சின்ன அண்ணி வந்து மக மாதிரி, மகளே அப்படின்னு தான் கூப்பிடுவாரு. எங்க தலைவருக்கு அவர் மாமா மாதிரி. ஓ, அப்போ அவர் வந்து விஜய் வந்து மாப்பிள்ளன்னு கூப்பிடுவாரு. மக வீட்டுக்கார மாப்பிள்ள தானே சார்? அதானங்க. ம். அப்பதானே கூப்பிட்டாகணும். ம். வேற மாதிரி ஏதாவது கூப்பிடணுமா என்ன? இல்ல, கேக்குறேன். ஆ? கேக்குறேன். எங்க தலைவருக்கு செங்கோட்டையன் சின்ன மாமனார். சின்ன மாமனாரா? அப்புறம் அப்ப பெரிய மாமனார் யாரு? ஏங்க சின்ன மாமனார் இருக்கிறப்ப பெரிய மாமனார் யாருன்னு கேக்குறீங்க? தெரிஞ்சுக்கலாம் தான் சார். சங்கீதா அண்ணியோட அப்பா தானே பெரிய மாமனார். அவர் லண்டன்ல இருக்காரு. அப்போ அவரும் கட்சிக்குள்ள வராரா? கட்சிக்குள்ளார வராரு. ம். ஹலோ, அவர் லண்டன்ல இருக்காருங்கன்னா அப்புறம் கட்சிக்குள்ளார வராருன்னா ஒரு விஷயம். எங்க தலைவர் இங்க சிஎம், ம். அதுக்கப்புறம் பிஎம், அதுக்கப்புறம் அமெரிக்க பிரசிடென்ட் ஆகுறப்ப அவரோட ஹெல்ப் தேவைப்படும். ஓகே ஓகே அங்கதான் அவரோட ஒர்க். அதுக்கு இப்பவே ஃபார்மிங் பண்றாரு. ஓகே. புரியுதுங்களா? லோக்கல்ல செங்கோட்டையனு, வெளிநாட்டுல பெரிய மாமனாரு. இங்க சின்ன மாமா, அங்க பெரிய மாமா. ம். ஆமா, ஆக மொத்தம் தாவேக்கால எல்லாம் மாமாங்களாவே இருக்காங்க. தாவேக்கால எல்லாம் மாமா. உங்க தலைவர் சொன்னாரு, பல பேருக்கு நான் தாய் மாமன் அப்படின்னாரு. அவர் தானே எல்லாருக்கும் மாமா. அதுதான் சார் சொன்னேன், தாவேக்கால ஃபுல்லா மாமாவா இருக்காங்க. எப்படிங்க? அவர்தான் மாமா. ம். பெரிய மாமா. பெரிய மாமாவா? இல்ல, மாமாங்களுக்கெல்லாம் மாமானா பெரிய மாமா தானே. குழப்பமே வேணாங்க. ம். நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. நீங்க உங்க தலைவர் தாய் மாமானா இருப்பாரா அப்படின்லாம். தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேருக்கும் என் தலைவர் தான் தாய் மாமன். ம். ஆனா என் தலைவருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை பேரும் மாமாவா இருப்பாங்க. ஓ, ஓகே ஓகே. உங்க தலைவர் சின்ன வீடு கொடுப்பேன்றாரு. உங்க புசி ஐயா எல்லாருக்கும் சரக்கு கொடுப்பாரா பாண்டிச்சேரியில இருந்து? ஒரு விஷயம், ம். பார்ட்டின்னு கேட்கிறவனுக்கு தான் பார்ட்டி கொடுக்கணும். ம். பார்ட்டி கேட்காதவனுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுத்தோம்னா ம். அது சண்டையில போய் முடியும். ஓ, சரி, நீங்க எப்போ பார்ட்டி கொடுக்க போறீங்க? நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம். டைமண்ட் சரக்கு அடிக்கிறதுனா சொல்லுங்க, இந்த டே நைட்டுங்கிற சரக்கு இருந்தா சொல்லுங்க, உடனே கூட வாங்கி தரேன் இப்பவே. சார், ட்ரீட் வைங்க சார் சொன்னேன் சார். தலைவர் செலவு பண்ற அளவுக்கு எல்லாம் நம்மளால செலவு பண்ண முடியுமா? ஆஹா, உங்க தலைவர் நான் தான் திரிஷா வச்சுட்டு இருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்குமே திரிஷா தான் அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிருக்காரு, அதுக்கு ட்ரீட் வைங்கன்னு. நேத்து நைட்டே கல்பாத்தி அந்த பார்ட்டிய பெரிய வட்டத்துல பண்ணி முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் பண்ணுவோம். நீங்க எனக்கு கொடுங்க சார் பர்சனலா. உங்க தலைவர் எல்லாருக்கும். நான் இப்ப என்னங்க சொல்றேன், அந்த ரேஞ்சுக்கு காஸ்ட்லியா வாங்கி கொடுக்க முடியாதுங்க. ஒரு டைமண்ட் ஓல்டு பக்குன்னு சொல்லுங்க சார். அது வேணா சார், இந்த அருக்கு கீழே பிரியாணி கடை, ஒரு அரை பிளேட் பிரியாணி வாங்கி கொடுத்தா முடிஞ்சிச்சு. பிரியாணி நீங்க பெருசாலாம் போடாதீங்க, இந்த கீழே இருக்கு ஆபீஸ் கீழே பிரியாணி கடை இருக்கு, வாங்க எல்லாருக்கும் ட்ரீட் வச்சுட்டு போங்க. ஸ்டாஃபுங்க எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன நீ கிடைச்சிருக்காங்கல்ல, சந்தோஷமா இல்லையா உங்களுக்குலாம்? ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணு மட்டும், ட்ரக்ஸ் இல்லாத பார்ட்டியும் ட்ரிங்க்ஸ் இல்லாத பார்ட்டியும் பார்ட்டியே கிடையாது. சோத்துக்கு செத்த பயலுகளா இருக்கு. ஐயோ, நாடு நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு கேவலமா இருக்கு. இதுக்கு நீங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிருக்கலாம், இதுக்கு இவ்வளவு பெரிய டைலாக் எல்லாம் சுத்தி சொல்ல வேண்டாம்.